Hi, good evening and வணக்கம். ஜீ தமிழ் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, it's 2016 நியூ இயர். அதுக்குள்ள புது வருஷம் வந்துச்சு பாருங்க. போன வருஷம் 2015ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில நல்லது, சில அப்படி இப்படினா இருந்திருக்கு. ஏன்னா 2015ல நீங்க வந்து நிறைய ஒரு முடிவுகள் எடுத்திருப்பீங்க. நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அது 2015ல, அதாவது போன வருஷத்தை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். ஆல்வேஸ் லைஃப் கிவ்ஸ் யூ a second chance னு சொல்வாங்க. அதே மாதிரி 2016 இது இருக்கு. 2016ல என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். புது வருஷத்துல உங்களுடைய கனவுகள் நிறைவேறணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு அந்த அழகான ஆரம்பத்துக்காக ஒரு அழகான கெஸ்ட். பட் பிஃபோர் தட், இன்னைக்கு பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சிம்பிளி குஷ்பு பவர்ட் பை வீகே ஷாம்பூ ஹேர் கலர் அண்ட் எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் குக்கீஸ்ல யார் வந்திருக்கிறாங்கன்னா ஒரு அழகான தேவதை, பியூட்டிஃபுல், கார்ஜியஸ், தமிழ்நாடு ரசிகர் மக்களின் இதய கண்ணி, கனவு கண்ணி. ப்ளீஸ் வெல்கம் ஹன்சிகா. Happy New Year, everybody. Thank you for being with us. Pleasure's all mine. Pleasure all yours. இதை கேட்கவே கேட்காதீங்க. இங்கே தான் சிம்பிளி குஷ்புல வரீங்கன்னா தமிழ்நாடு மக்களை காத்துட்டு இருப்பாங்க. ஹன்சிகா என்ன பேச போறாங்க விட ஹன்சிகா தமிழ் எப்படி பேசுவாங்க கேட்கறதுக்கு. ஐயோ ஐயோ இல்ல, இன்னும் அதிகமா பேசணும். ஏன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். I'm very scared to speak Tamil. இல்ல தமிழே பேசுங்க. No. I'm very scared of my pronunciation, ma'am. That's why எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? நல்லா தான பேசுறாங்க. பயமா இருக்கல, சூப்பரா பேசுறாங்க. So கொஞ்சம் பேர் பண்ணி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். குட். பட் அது கத்துக்கணும். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது. நீங்க அதுவும் தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டுறாங்கம்மா. நீங்க எல்லாம் தமிழ் பேசலன்னா எப்படி எங்க ரசிகர்கள் வந்து கோச்சிக்குவாங்க? ஹன்சிகாமா இன்னும் தமிழ் கத்துக்கல தம்பே. அப்புறம் I'll talk to him sweetly. Try to manage that again. Try to manage. Yes. உங்களுடைய பெஸ்ட் கிரிட்டிக் யாரு? மம்மி. கிளிப்பாங்களா? கீலி. எடுத்துவாங்களா? Best flirt. Honest answer. Honest answer. ஹன்சு, இப்போ நீங்க வணக்கம் சொல்லலாம். ஓகே, வணக்கம். வணக்கம் ஜீ தமிழ் நேர்களுக்கு, ஜீ தமிழ் நேர்களுக்கு இருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓ வா. இதே ஹாப்பி. நீங்க தமிழ்ல உங்களுக்கு நியூ இயர்ல சொல்லிட்டீங்க. எஸ். பட் உங்க மதர் டங் என்ன? தாய்மொழி எது? பஞ்சாபி. பஞ்சாபி குடி what they say, huh? Exactly. யார பஞ்சாபி குடி. Yes. So வீட்ல எப்படி பஞ்சாபி பேசுவீங்களா? அது கிடையாதா? No Punjabi. We speak Hindi, English, and now that I do so many Tamil films, sometimes the favorite word for me in Tamil I use a lot is apadiya. So when I go back and my friends are talking to me and mom's talking to me and she's like, you have to go here, there. I'm like, apadiya. And then she goes like, she just goes like, what? So yeah, I mean, somewhere I would like to make Tamil also now my mother tongue. தமிழ்ல முதல் படம் ஏது உங்களுது? First film in Tamil, Maapillai. ஓ, மாப்பிள்ளை தான் முதல் படமா? தனுஷோட தான் என்ட்ரி ஆகும் நீங்க. ஓகே, மாப்பிள்ளை. அவர் மாப்பிள்ளை. நீங்க இப்ப தமிழ்நாட்டின் மகளா மருமகளா போறீங்களா எப்படி? இல்ல, அவர் மாப்பிள்ளை, நீங்க எப்படி? I don't know. தெரியல இன்னும். ஓகே, போக போக அத பத்தி பேசலாம். Yeah, future will speak. Future. இல்ல, இந்த நிகழ்ச்சியில இந்த ஷோல போக போது we'll talk about it. We'll come to that. Now tell me something.
தமிழ் வந்து ஆரம்பிக்கும் போது when you started doing Tamil films எனக்கு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் தெரியாது. அப்போ நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. All good words are thought first. It happened with you? I remember when I signed my first Tamil film. Even before my first Tamil film was released, I had signed four Tamil films before. Okay. So I was Release க்கு முன்னாடியே 4 படங்கள் நீங்க சைன் Yes, பண்ணிட்டீங்க. and I was working on four actors, Okay. different co-stars. So everyone taught me something or the other. All good things? Okay. அது வந்து நம்ம இப்போ நிகழ்ச்சியில பேசினாக்க பீ பண்ணி தான் அந்த வார்த்தை. No. Yeah, but I think Ravi was the only one who taught me Vanakkam. ரவி, ஜெயம் ரவி, விஷால், சித்தார்த், all these are masters இல்லைங்க. The person who's taught me the most bad words is Vishal. அதான் பார்த்தேனே எப்படி நம்ம தம்பி வந்தே ஆகணும். And with a lot of poker face, with a lot of intense, like he's ஆமாமா. teaching me, how are you, did you eat food? That's how he taught me. அதெல்லாம் நல்ல Beep, beep, beep. வார்த்தை. இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க நீங்க தமிழ்ல அதிகமா யூஸ் பண்ற வருது அப்படியா? எப்படி அந்த வார்த்தை வந்தது உங்களுக்கு? It's very strange. There was a Hindi movie. I don't remember the movie's name. And there was Juhi Chawla in the movie. And she's a Tamilian. And the child didn't understand anything. But whatever the mother said, the child said, Appadiya. And the mother used to like, yeah, you understood everything, no? Like you're saying Appadiya. So that's the first word I learned. Like, I really like, I don't know, I just feel like Appadiya. So, you know, the person who's talking to me also like, oh, she understood what I said. ஐயோ நல்ல டாக்டிக்கா இருக்கு. Yeah. இப்போ யார் முன்னாடி பேசினாலும் நீங்க அப்படியா சொன்னதுக்கு பரவாயில்லையே மேடம் நல்ல தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஹன்சிகா, உங்களை நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து லவ் பண்றாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, ஹன்சிகாவை கரெக்ட் பண்ணணும்னா ஈஸியஸ்ட் ரூட் என்ன? Easiest route? என்ன? Good sense of humor. குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அப்புறம் lot of things are there. The list lot of goes things, on. list goes on. ஆனா ஒருத்தர் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா நீங்க இம்மிடியேட்டா ஓகே? I'm a pakka girl at heart. So the guy, firstly, when he has to come to propose me, has to be in formals. ஃபார்மல்ஸ். Yes. I love men in formals. தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்குங்க, ஃபார்மல்ஸ்னா ஷூஸ், நல்ல பாலிஷ்ட் பாயிண்டட் ஷூஸ், லேஸோட கேட்ஸ் கிடையாதுங்க, ப்ராப்பர் அந்த லெதர் ஷூஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் கோட், டை இருக்கணுமா? No, பரவாயில்லையா? பிளேசர் அந்த மாதிரி இருக்கு. blazer. பிளேசர், ஓகே. Blazer. பிளேசர், Uh, க்ளீன் ஷேவ் இருக்கணுமா? தாடி இருக்கணுமா? மீசை இருக்கணுமா? that depends on my mood that day. அன்னைக்கு இருக்கிற மூடு செத்தாண்டா சேக்குற. No, but he has to be in formals. ஃபார்மல்ஸ்ல 100%. சரி, பூ இருக்கணுமா? Flowers is important. கிட்கேட் சாக்லேட் இருக்கணுமா? Kit Kat or 5-star. I'm flexible. ஃபிளெக்சிபிள், ஓகே. அதுல கொஞ்சம் Huh. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். Either Kit Kat or 5-star, I'm flexible. I'll Flexible. understand, yeah. நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா உங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காங்களே, உங்க செல்ல பேர் வந்து இருக்கு, Childhood name? அவங்க your mother has a nickname for you. Idli Wali. பாத்தீங்களா? I cook very well. What do you cook? I cook dal, chicken, kheer, bhindi, Oh yeah, ladyfinger, வெண்டைக்காய். vendaka. Okay. Yeah, I cook paneer. Paneer is my Paneer. favorite, and I bake cakes. Oh, you bake cakes. Yeah. பா மாப்பிள்ளை ரெடி பண்ணுங்கப்பா, எல்லாமே தெரியும்ப்பா உங்களுக்கு. சரிப்பா, இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே யார் யார் வந்துப்பா சமைக்க தெரியும், அழகா இருக்கா, தமிழ் வந்து பரவாயில்ல, வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்லி கொடுத்துடலாம். இப்போ சூட் பூட், பன்னீர், சாக்லேட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஹன்சு. பட் ஹன்சு, டெல் மீ சம்திங். யூ வாண்ட் டு பி a Tamilian daughter-in-law or அங்க போயிட்டு? Currently, I'm the daughter of the Tamil industry. அதான் டாட்டர் நானே சொல்லிட்டேன். Daughter-in-law. இல்ல, அதுக்கு டைம் இருக்கு, சொல்ல முடியாது. திடீர்னு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட் த்ரோப் துல்கர் திடீர்னு வந்து ஃபார்மல்ஸ்ல வந்தாருன்னா, அவங்க துல்கர் ஃபேன் தெரியுமா? Yeah,
Ma'am, that's a top secret, ma'am. It's okay, ma'am. I mean, we all a fan, ma'am. You know what? Anni and Avi are going to chase you after this. 100% they are. அவந்திகா ஆனந்திதா என் பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்குங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்க இவங்க. சரி, இதுக்கு மறுபடியும் போவோம். Towards the end of the show மறுபடியும் போவோம். We'll continue the topic later. But now let's come back to the films. The kind of films you're doing in Tamil cinema. நீங்க சொன்னீங்க மாப்பிள்ளை பண்ணும்போது ரிலீஸ்க்கு முன்னாடியே 4 படம் நீங்க சைன் பண்ணீங்க. And நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 years. Yeah. 6 years. 6 years. இந்த 6 வருஷத்துல 15 படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா தமிழ்ல வந்து டப் பண்ணனும் தோணலையா உங்களுக்கு? Still, I very scared about it. Now, earlier I never used to say Tamil out loudly, but when I give my lines now, I can say it fluently. Like that I can talk. But saying it out loud, without any pronunciation mistakes is still very scary. இப்போ லேட்டஸ்ட் வந்து எல்லாரும் வந்து டப் ஸ்மாஷ் பண்ணுவாங்க. நீங்க பண்ணுவீங்களா அது? I haven't dub smash as yet. As yet. நான் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியாது, delete பண்ணிட்டேன். No, I tried, but I was just like, வேண்டாமா? டப் ஸ்மாஷ் பண்ண மாட்டீங்களா? ரோமியோ ஜூலியட்ல உங்க ஒரு டயலாக் இருக்கு. அந்த டயலாக் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க நீங்க படத்துல. எனக்கு வேணும் இல்ல something like that. Like அது என்ன இருக்கு நம்ம பாப்போம். என்ன இருக்கு டயலாக்? Did Ravi do it? No. We have your dialogue. நான் உனக்கு கொடுத்த கடமை என்ன? சொல்லு. உன் கடமை என்ன? சொல்லு. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். யார மாதிரி? என்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. சூப்பர். பொண்ணு ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. ஒரே டயலாக். என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு கொடுக்கணும். ரைட். இப்போ டயலாக் ப்ளே பண்ணா நீங்க டப் ஸ்மாஷ் பண்ணுவீங்களா? Ma'am, okay, I have shot this scene twice. Okay. Literally, we shot this once. So it's like 10 times I'm saying the same thing. So the pitch goes from 1, 2, 3, 4, 5. And when we did it, I was actually shouting a dialogue because it has to show from the throat. So I lost my voice. Next schedule, ma'am, that scene is not right. You want to do one more. This was even worse. I was literally banging stuff on the shoot. நான் டேபிள்ல தள்ளி வச்சிரறேன். இது உடைச்சிட்டீங்கனா? No, because it's so. இல்ல நான் சொல்றேன் நீங்க அவ்வளவு கத்த வேண்டாம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நீங்க தமிழ் அழகா பேசுறது கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயோ. You and me together? அப்புறம் உங்க வாய்ஸ் தான் வரணுங்க. நான் வெறும் லிப் சிங்க் குடுக்குறேன், வாய்ஸ் உங்களுது இருக்கணும். I'll try. ஓகே, ட்ரை பண்ணுவாங்க. ரெடி. நான் உனக்கு கொடுத்த கடமை என்ன? சொல்லு. உன் கடமை என்ன? சொல்லு. என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து. யார மாதிரி? என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து கொடுக்கணும். சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து கொடுக்கணும். இன்னும் சத்தமா சொல்லு. என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து கொடுக்கணும். என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து கொடுக்கணும். What's happening here? I don't know. I want more emotion. என்ன மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து கொடுக்கணும். Lovely. Tell me something. ரெண்டு படத்துல நீங்க ஏர் ஹாஸ்டஸா நடிச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஹாஸ்டஸ் வந்து அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. It is the directors who think I look very good in air hostess. ரெண்டு படத்துலயும் வந்து நீங்க வந்து ரெட் கலர் ஸ்கர்ட் தான் போட்டுருக்கீங்க. 2, 3. 3 படமா? Sete also. ஓகே, பாத்தீங்களா? சோ என்னமோ கனெக்டிவிட்டி இருக்கா? Yes, there's something there. If I think people must have thought if she's not an actress, she'll be an air hostess. அந்த டைரக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. Yes. Two of your very close friends, அவங்க ரெண்டு பேரும் இந்த ஷோக்கு வந்திருந்தாங்க. And they all, you know, maximum whoever comes, உங்க டாபிக் எங்கயாவது வந்துரும் நடுவுல. But two of your special friends have said something very special about you. அது யார் என்ன சொல்லி இருக்காங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Let's see. ஹன்சிகா. ஹன்சு பத்தி என்ன பாடுறது? நாங்க ஏற்கனவே எல்லா பாட்டும் எழுதிட்டோமே இவளை பத்தி. பாவிஜய் பாவம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாம தவிச்சிட்டு இருக்க எல்லாமே சொல்லியாச்சு. ஹன்சோட அழகை பத்தி சொல்றதுக்கு.
பட் ஹன்சு பயங்கர வாலு. I know எல்லாருக்கும் that. தெரியும். Yeah. ஹன்சு வந்து சீரியஸாவே இருக்க முடியாது. சிரிக்க ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான், ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆமா. half an hour 45 minutes. நீங்க இப்போ வந்து உங்களுக்கு கண்ணில் அழுக வருது பாத்தீங்களா, அவளுக்கு வந்து அப்படியே தேம்பி அழுதுகிட்டே மேக்கப்லாம் ஃபுல்லா போய் திரும்ப 20 minutes பிரேக் எடுக்கணும். ஸோ இவளுக்கு சிரிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும், அந்த சிரிப்பு வெடி ஏதாவது சொல்லணும் அவளுக்கு. பாட்டு என்ன பாடலாம் அவளுக்கு? நம்ம படத்துல என்ன பாடணும் அவளை வச்சுட்டு? ஹன்சோ டீஸ் பண்றது நாங்க ஒரு சாங் எழுதிட்டோம் ஆல்ரெடி. சொல்லுங்க. கோலு கோலுன்னு பிறந்தவளே, மொழு மொழுன்னு பிறந்தவளே, முழுசா நீ கிடைச்சா என்ன செய்வேன். இது தமிழ்நாட்டுல எல்லாருமே பாடுற பாட்டு. அது you understand the lyrics? I do. முழுசா கிடைச்சா என்ன பண்ணுவேன்? So It was very difficult for Sundar sir and Siddharth to come and explain me. Sundar sir used to go like, Hansu, Siddharth, come explain. And Siddharth used to go like, he'll try Hindi, English, everything used to like, and he's like, it means nice. So I remember, okay, even Gopi, our cameraman, tried to explain me this. So this has always been a joke between us. okay, so now you know what that song means and what you were. இன்னொருத்தர் யாரோ ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு உங்களை பத்தி. Ravi. ஹன்சிகா. ஹன்சிகா அதான் நினைச்சீங்க வரோம். ரசகுல்லா எதிர்பார்த்தேன். ரசகுல்லா எதிர்பார்த்தேன். அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் தான். ஹன்சிகாக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஆமா. ஆனா இப்ப ரொம்ப ஒல்லியாயிட்டாங்களே, ரசகுல்லா மாதிரி ரவுண்ட் கிடையாதே. இல்ல அப்பயுமே ஃபேஸ் நல்லா புஸ்னு வெள்ளையா வெள்ளையா, ஸ்வீட்டா, கியூட்டா. too many adjectives. ஹன்சிகாக்கு மட்டும் நிறைய adjectives. நான் ஒண்ணுதான் மேம் சொன்னேன், மீதி நீங்க தான் சொன்னீங்க. கேர்ஃபுல். How sweet. So ரசகுல்லா சொன்னோனே சிவகார்த்திகேயன் immediately said ஹன்சிகா. ஆனா எல்லா adjectives அவர் தான் சொன்னாரு, ஏன் தலைமையில போடுறாரு? That I said. I'm sweet, probably that's why Rasgulla. இல்ல he said வெள்ளையா, ரவுண்டா. So your fair round face. நான் சொன்னேன் ரொம்ப வெள்ளி ஆயிட்டீங்கன்னா, இல்ல அந்த ஃபேஸ் எப்பவுமே நல்ல புஸ்புஸ்னு தான் இருக்குங்கறாரு. I don't know what to say. மறுபடியும் போவோம். Towards the end of the show மறுபடியும் போவோம். We'll continue the topic later. உங்களுடைய பெஸ்ட் கிரிட்டிக் யாரு? Mummy. அம்மா தானா? கிளிப்பாங்களா? Keely. கிழிச்சி எடுத்துருவாங்களா? புளிஞ்சி எடுத்துருவாங்க. Exactly. She'll be like, what is this? What have you done? Look at yourself. How you're looking? And I'm like, Ma, I'm your daughter, Ma. So that. Mom's like, so? This is not right. How could you look like that? She'll literally thrash me down. And then, yeah, I have to gather myself. I'm like, Ippa paru. Now you see what I show you in the next take. So, yeah, since I was a child, she's been my biggest critic. But that's the reason I am here today. That's the reason I look like this. I can carry myself today. Whatever I am is because of Mama's critic. வந்த புதுசுல நல்ல குளுகுளுனா இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க நான் குளுகுளுனா இருக்கும்போது லூஸ் வெயிட் சொன்னாங்க. இப்போ லூஸ் வெயிட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் லூஸ் பண்ணீங்கன்னா சொல்றாங்க. ஆனா நீங்க ஏதோ 17 கிலோ குறைச்சிட்டீங்க. ரைட்? எப்படிமா? தமிழ்நாடு மக்களே கேக்குறாங்க எப்படிமா? How did I do it? Yeah. I can't go to the gym. I'm not a gym buff at all because it didn't. Okay, now you're making business. சொல்லுங்கமா. இல்லம்மா நானும் ஜிம்க்கு போக மாட்டேன். ஆனா நான் ஜிம்க்கு போகாம தெரியுது. நீங்க ஜிம்க்கு போறது இல்ல, ஆனா இப்படி இருக்கீங்க. அதுக்கு தான் என்ன சீக்ரெட் நான் கேக்குறேன். I do yoga. Okay. I have been doing yoga for quite some time and I play squash. So I play the sport very frequently because I like it and cardio is cardio. So for me, either walking or jogging, squash and yoga. Yeah. Fantastic. We will play a game. நான் ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருக்கோம். டம் ஷராத் விளையாடுவீங்க. So டம் ஷராத் மாதிரி தான். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா நான் நடிச்சு காமிக்கணும் உங்களுக்கு first. Okay. No, but then you'll have to act it and show it. அப்படியா? சரி. அப்படிதான். இப்போ தாங்க. இப்போ ஒரு வார்த்தை வந்திருக்கு. I have to show you, no? Yeah, நான் தான் நடிச்சு காமிக்கிறேன். இதுதான் முதல் I don't see. You don't see. Sorry. நான் நடிச்சு காமிக்கிறேன். நீங்க பார்க்க கூடாது. 3 words. First word. Kulur. Second word. First word is right. Ne. Second word. Okay. Me. Me. I.
आए चाय Chai. huh me third word God pray third is God only why God why क्यों why oh my God Aga. so Now, okay, now just turn. நீங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் நான் பண்ணி காமிக்கணும். இதுதான் பெரிய கொடுமை. என்ன கொடுமை சரவணா இது? Okay. one word doll puppet me doll me girl no pretty dancing no what is this huh? half first half flight plane aeroplane arrow arrow second half arrow dance arrogant arrow what arrow pt no ma'am அந்த செகண்ட் எப்படி சொல்றது? arrow bridge arrow plane ஐயோ பா What do you do to lose weight? aerobics அப்பா அதேடா. man this is pt aerobics I can't do bigs ना, इसलिए 100 के पैर वर उठाने I can't do it ना. अच्छा वो सोना था oh okay change ஆமாடி. can I see அவங்களே வந்து அப்பாட்டாங்க. இது வருமா? salute march past no salute India but ma'am I didn't get the first word only jana gana mana adinayak jay he bharat அது என்னம்மா அது? ஜன national anthem இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஈஸியா இருக்கா? 2 words. 1 minute English Tamil. Tamil. 2 words. Second word. இதயம். காதல். காதல். உங்க படமா? எங்கெங்கும் காதலா? அட பாவிங்களா, சதி பண்றீங்களா? நான் நடிக்கணும்னா இவ்ளோ கஷ்டப்படுறேன். you meet me whoever did this you meet me 2 words. இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ். ஓகே. முதல் வார்த்தை 1 2 2 ஓகே 1 2 1 okay forget it second word like sky stars sun sun sunlight no easy smarty sleeping night second word night okay first word first night இதெல்லாம் ஈஸியா கொடுத்து very easy very easy very easy very easy நானே my husband சுந்தர்சியா அட பாவிங்களா வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன்
ஹீரோவா செகண்ட் ஹீரோ தலையா விஜயா பழைய ஹீரோவா ஓகே சல்மான் கான் அப்படி சொன்னதானே ஹிந்தி சொன்னதானே அதை பார்த்தா தமிழ்ல யார் பண்ணுவானா அதனால விஜய் தான் ஆடுவார் அப்படி சல்மான் பாய் अभी की हम नहीं बैठ ओके த்ரீ வேர்ட்ஸா ரெண்டே கண்டுபிடிக்க முடியல என்னால இதுக்கு த்ரீயா இங்கிலீஷ்ல நானே இங்கிலீஷ் மீ யூ ராக்கெட் love hug miss kiss what is the step your song number darling darling third word you are darling third word my darling you are my darling அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஓகே தனுஷ் செகண்ட் டூ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் வேஷ்டி மடிச்சு கட்டு யார் வேஷ்டி மடிச்சு கட்டுறாங்களா வேஷ்டி இங்கிலீஷ் லுங்கி லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் இல்ல அது லுங்கி அப்படி தூக்கணும்னே தனுஷ் தூக்குவான் அதனால ஐ தாட் தனுஷ் லுங்கி தூக்கணும்னு ஆனா என்ன இருந்தது அது யூ ஆர் மை டார்லிங் எங்க போச்சு எங்கடா டார்லிங் வரவே இல்லை வரமாட்டேங்குது ஆனா யூ ஆர் மை டார்லிங் சொன்னேன் ஐ செட் சம்திங் யுவர் சாங் டார்லிங் டம்புக்கு டன் தண்டநாதன் மியூசிக் ஐயோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் with a darling ஹன்சிகா பட் இப்போ ஒரு பிரேக் இருக்கு பிரேக்கு முன்னாடி ஹன்சிகா எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் थैंक यू ஹன்சிகா நிறைய விஷயங்கள் பேசணும் இதுக்கு முன்னாடி கேம்ஸ் விளையாடணும் டார்லிங் டம்புக்கு ஆடிட்டோம் பட் ஹன்சு டெல் மீ நீங்க வந்து அம்மா அவ்வளோ அழகான பேர் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க சினிமாக்கு வரும்போது எல்லாரும் வந்து உங்களை சின்ன குஷ்பு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கேயாவது மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்ததா you had a feel that why are they comparing me with her unless till the time I didn't see you I was like I don't know Khushbu ma'am I remember the first time I spoke to you was also after Ingam Kadal yeah and that time we never met we never spoke you just took my number and you said that I am Khushbu you were introducing yourself to me and I was in awe I was like someone so big has called me and I was like it was because that was my first film which released yes and I was like it was a very big thing and after the film release people started calling me that you're like Junior Khushbu Chinna Khushbu I went and googled you ma'am I was like what is it that people are calling me Chinna Khushbu and then it's like I hope you were not disappointed ma'am I cannot be disappointed there's no human on this planet earth can be disappointed I take it as a compliment today it's just like they call me that I'm like yes okay thank you I take it as a compliment I think நீங்க வந்து அந்த
இட்லி மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இட்லி மாதிரி ரவுண்டா இருந்தீங்க. அதனால தான் நீங்க பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க, வெள்ளையா இருக்கீங்க. அதனால தான் உங்களை வந்து சின்ன குஷ்பு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டா சொல்ல விரும்புறேன். ஷீ இஸ் far more ahead of me. I have worked for so many years to come to this position. ஆனா நீங்க இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. So that's your credit and the credibility. And நீங்க தான் அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. So உங்களை வந்து என்னையும் இருக்கட்டும் வேற யார் இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்க்காம நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஹன்சிகா இஸ் ஹன்சிகா. There cannot be another Hansika. There was no one before her. There cannot be anybody after her. அப்படிதான் உங்களை எல்லாரும் கூப்பிடணும். அழகான பேர் வேற. ஹன்சு, பட் விஜய் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் கொடுக்கும்போது உங்க பேர் கொடுத்தாரு. He named a baby girl. ஒரு பெண் குழந்தை வந்து பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஹன்சிகான பேர் வச்சாரு. What is that? I just think I'm very honored and very humbled when, you know, he actually named a small baby after my name. It's a very big thing, and I don't have words to express, but I just find it very, very kind of him to do something like that. குழந்தைங்க சொல்லும்போது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சோல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. நீங்க 24 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. ஆனா 30 குழந்தைங்க தத்தெடுத்துட்டு அவங்கள வளர்த்துட்டு இருக்கீங்க நீங்க. 30 kids you have adopted and you are bringing them up. So எங்கிருந்து இந்த இந்த philanthropist or social service எப்படி உங்க மனசுல வந்தது? It happened. It's been happening for quite some time, ma'am. My mother used to do it, and when I was young, in the mornings, whether we used to have birthday parties in the evening for kids, in the morning I always used to be at the orphanage and used to be sitting with them, giving them food, playing with them. That was my routine of every year. Twice a year we used to do that, Bhaiya's birthday and my birthday. And when I became an adult, when I started handling stuff, when I was able to handle things, Mom suggested, if you want, you can, you know, take up someone's education, help someone for shelter or food. So I thought, why not? When I'm capable enough right now, it's good to be someone's Santa. Lovely, lovely Hansi. Hansika, அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம். எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? உங்க முதல் படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குனீங்க. அப்புறம் சைமா வாங்கியிருக்கீங்க. many awards வாங்கியிருக்கீங்க. How was it first time அந்த ஃபிலிம்ஃபேர் Black Lady சொல்வாங்க, அத முதல் தடவை கையில பிடிக்கும் போது? Sounds strange, but I was confident enough I'll get an award. You were confident that you'll get an award. So அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் நீங்க வாங்குனீங்க, கையில I was proud. I was like, yes, I worked hard and I've got a filmfare. You've got a filmfare. Yes. ஒரு ஃபிலிம்ஃபேர் கூட நான் வாங்குனதே கிடையாது. But Hansu, when we are talking about awards, do they really mean a lot? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இந்த விருதுகளுக்கு? It does, because I always say that my biggest awards are my fans. For me, whatever I am is only because of my fans. But you cannot meet so many people. You cannot understand like what their love is. So that's when awards come in, and it's like people have loved you and they are giving you an award. So yes, I do believe in awards. இவ்ளோ awards பத்தி பேசுறோம். We will just have some clippings. 6 awards. Okay. நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? You'll have to dedicate those awards to the same award to a male and a female. Okay. Okay? First award. Best smile. யாருக்கு கொடுப்பீங்க? Khushbu ma'am. Thank you. And a guy? Vijay. Vijay. Lovely. Next, best humor. Sundar C. 2 awards home. அடுத்தது female. Self goal डाल सकते हैं यार. I mean, you can have a Okay, self goal. Hansika. Okay, good. Easy. Next, best skin. Can we give it to 2 people? Yeah, you have to, one male, one female. Both female. Okay. Khushbu ma'am / Hansika. Next,
Best body. Best body. Best body. Surya for body. Surya. Yeah, Surya for body. And girl. Kajal. Kajal as a Kajal body. for body. And the last one நினைக்கிறேன் இன்னொன்னு best flirt. Who made this? You have அது ஸ்பெஷல் நம்பர் 1 வேற வச்சிருக்காங்க best flirt பாருங்க. Best flirt. Honest answer. Honest answer. No. I want an honest answer. Jammy. Jammy. Thank God. Jammy. Jammy na Arya. 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 Jammy the biggest flirt. He was phone பண்ணிட்டு. No, he'll come in. Ennamma. And among the girls, How would I know about the girls flirting? correct. அது Correct. எப்படி தெரியும்? அது ஜாமி கிட்ட கேட்கணும். Jammy கிட்ட கேட்கணும், right? Best flirt. But number 1 award ஜாமிக்கு கொடுத்திருக்கீங்க. Jam. Keep it up, Jammy. Keep it up, You Jam. are awesome, You're buddy. awesome, man. Awesome, Lovely Jam. eyes, lovely hair. You're best flirt. Best flirt, Jammy. Number 1. Yeah. அந்த கப் உனக்கு தான் ஜாமி. But lovely. Thank you. கேம் முடிச்சாச்சு. நம்பர் 1 அவார்ட் ஜாமிக்கு கொடுத்தாச்சு. ஆனா ஒரு ஆள் மட்டும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பான். பரவாயில்ல, அவனை நான் வந்து இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட், இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் அப்படி நான் சொல்லிக்கிறேன். நான் உண்மை வெளியில சொல்ல நாங்க விரும்பல, உன் பேரை காப்பாத்திட்டோம் ரேஞ்சில். பட் we have finished the game, so let's refresh. Ready? Come. Refresh பண்ணலாம். Music. மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா என்னை நீ காணும்போது உன் கண்கள் நெஞ்சுதான் காக்குமா பெண்ணே நாம் இருக்கும் இந்த Wow, so that was refreshing. And we'll take a short break now. Yes. Break irke in Basham Construction and Simply Khushbu powered by VK Shampoo Hair Color எங்களுடைய cookie partners Unibic Cookies. எங்க போயிடாதீங்க, லாஸ்ட் செக்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் வச்சு ஹன்சிகா கராய்க்கு போறோம், மாட்றாங்களா இல்லையா பாப்போம். Hansu, we have some memory pictures. Let's take a look. That's my dog Bruzo. Yeah. That's mom. That's Bhaiya, my brother Prashant. And that's me. This is the morning of Holi. Holi. So that's why we have color on our face. Yeah. Next. Ayyo. Ay, so sweet. That's my first day of school. First day of school. First day of school. And that used to be my hairstyle. And this sari that I'm wearing, the typical kind of sari, that was, mom also was wearing the same. So she made her daughter also wear the same. Oh, that always happens. Yeah. Next. Dolphin. This last year, 2015. I went to Dubai to kiss the dolphins. Atlantis. Yes. This is the only thing that I've gone to Dubai probably 8 times last year. And before that, I've been many times before. But I was just like, is baar jana hai, to dolphin ko kiss karna hai. So I had to go kiss the dolphin. You had to go and kiss the dolphin. Yeah. Okay. Next. This is last year's birthday. So all your kids around. Yeah. All the kids around. And we got cake and we cut it with them. So cute. So those lovely pictures are there. Thank you so much. Hansu, let's jump to Super 6. Let's go. Let's go. முதல் கேள்வி, ஹன்சிகாவோட சக்சஸ் முக்கிய காரணம் என்ன? அழகு, திறமை, ரசிகர்கள். Talent and fans. Talent and fans. ஒரு சூப்பர் பவர் ஃப்ரீயா கிடைச்சதுன்னா என்ன கேப்பீங்க? If I had free power, what should I have? Super power if you get. I wish I could read people's mind. ஏன்? It's just, I'm always curious. Like, what are you thinking? What is she thinking? What is she thinking? என்ன மனசுல என்ன Yeah, ஓடுது? exactly. She's being so good to me. What is it? No, it's just, I think there would be more honesty. More I could trust people more then. Yeah? Yeah. Good. சுந்தர் சி தமிழ்நாட்டுல புது மொழி கிரியேட் பண்ணிருக்கிறாரு. அட்ட பாய்க்கு குட் ஃபிகரு, குட் பாய்க்கு அட்டு ஃபிகரு.
உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? Good boy, bad figure. Okay, he should be a good boy. குட் பாய், அதுதான் முக்கியம். Family boy, sense of humor, good boy. தமிழ்நாடு மருமகள் கன்ஃபார்ம்டு பா, கன்ஃபார்ம். டெடிகேட் these 3. Thanks. Warning. Date. Thanks, Tamil fans, Okay. Warning. to all those people who don't come on time. Okay. Date. Who would you like to date? Brad Pitt. நாங்க தமிழ் ஷோ பண்றோங்க, நீங்க தமிழ் ஹீரோயினுங்க. Controversy also will happen in Tamil industry only. அதெல்லாம் கான்ட்ரோவர்சி கிடையாதுங்க. ஓபனா சொல்லணும் who you like. Happily Sundar sir. Happily. Happily Sundar sir. பா, போய் தொலைஞ்சுக்கப்பா, எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஓகே, ஹன்சிகாவுக்கு எது ரொம்ப கஷ்டம்? விஜய் கூட டான்ஸ், ஜெயம் ரவி கூட ஆக்டிங், சித்தார்த் கூட ரொமான்ஸ், சந்தானம் கூட காமெடி. Vijay kuda dance. விஜய் கூட டான்ஸ். யாராவது லவ் பண்ணணும்னு தோணுதா? Huh? Do you feel like loving someone? What is the next question? அதுதான் லாஸ்ட் கேள்வி. This is a question? ஆ, Obviously I want to love someone. you want to love someone? இப்போ ஒரு லவ் பண்ணணும்னா என்னென்ன, இப்போ நம்ம ஹீரோஸ் இருக்காங்க, விஜய், அஜித், சூர்யா, விஷால், சித்தார்த். ரவி வந்து நம்ம வீட்டு பையன். I will not include Ravi. I'm also kind of a house member only now. Why are you putting me into this? No, I'm saying Ravi romance க்கு include பண்ணல. Aarti. ஆ, Aarti is very used to it. ஆர்த்தி இல்லை. பட் நான் சொல்றேன், இப்போ இந்த குவாலிட்டிஸ்ல இருந்து என்ன குவாலிட்டி போட்டு ஒரு ஃபிகர் உருவாக்கணும்னா, Acha, okay. Siddharth's style, ஓகே Vijay's chivalry, ஓகே like Vishal family guy, ஓகே Ajit's look, probably. Look, Yeah, I can't say about more than Ajit sir because I've not worked with him. I have not interacted much about, but the best of all 4. பெஸ்ட் ஆஃப் எவ்ரிவன் ஒரு ஃபிகர் உருவாக்குறீங்க. சூப்பரா இருக்கும்ல. ஃபைனல் ஃபைனல் Final. தமிழ்நாட்டின் மருமகள் ஆக போறீங்களா இல்ல பாம்பேல ஒரு பையன் பார்த்து கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன்னா கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டே ஆகணும், உங்க ஃபேன்ஸ் சொல்லிருக்காங்க. We're back to that. கேள்வி கேட்டே ஆகணும் சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களை விடுற மாதிரி இல்ல. Ma'am, we have discussed my age also. இல்ல உங்களை விடுற You know மாதிரி now how old am I? So how will I can't. இல்லம்மா நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்லவே இல்லம்மா. 28க்கு முன்னாடி கல்யாணம் Wherever சொன்னா my mother tells me, I'll get married. wherever your mother tells you you'll get married. அம்மா சொன்ன அம்மா பார்த்த மாப்பிள்ளை தான் கட்டிக்குவீங்கன்னா உறுதியா இருக்கீங்க. You'll get married to the boy what அம்மா looks for you. அம்மா கிட்ட வந்து தமிழ்நாடு boys are the best boys. அப்படியா? I agree. தமிழ்நாட்டுல வாழ்ற ஆண்கள் தான் சிறந்த ஆண்கள். அவங்க தான் ஒரு பொண் அழகா பாத்துக்குவாங்க. ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு சொல்வேன். ஏன்னா I know how much your mom loves Sundar. So நான் சொல்லுவேன், பாருங்கம்மா ஒரு தமிழ் பையன்மா பொண்ணு எப்படி பாத்துக்குவான பாத்துக்குங்கம்மா, கண் கலங்காம பாத்துக்குவாமா. This conversation is done and dusted before. When the time comes, we'll find the right boy. Wherever, if the boy is not from Tamil Nadu, no problem. We'll come in Chennai and get married. Lovely. I like that. And so, before we come to an end, உங்களுக்கு ABC Advanced Beauty Cosmetic Clinic சார்பாக ஒரு சின்ன gift hamper. Thank you. பாஷ்யம் Construction சார்பாக a memento. Thank you. Synthol சார்பாக a small Thank you. gift hamper. And from my little girls, உங்க friends சார்பாக ஒரு சின்ன gift. Thank you. Thank you. And so I want you to sign that mug. பழகிக்கலாம் what's your name and your number girl பழகிக்கலாம் what's your name and your number பழகிக்கலாம் what's your name and your number